பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆண்டவர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன். நித்திய வெளிச்சம் என்றால் என்றைக்குமே பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம். நித்திய காலமாய் நமக்கு ஆண்டவர் வெளிச்சமாயிருந்து நம்மேலே பிரகாசிப்பார். ஆகவே நாம் ஒருபோதும் துக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் வெளிப்படும் பொழுது இனி நமக்கு துக்கமே கிடையாது. துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. ஆகவே இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் நம்மேல் பிரகாசிக்க பண்ண போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 1 நாளாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று 9ஆம் வசனம் சொல்லுகிறது. யாபேஸ் என்கிற பெயருக்கு அர்த்தம் துக்கத்தின் மகன். அந்த தாய் தன்னுடைய மகனை துக்கமான ஒரு சூழ்நிலையிலே பெற்றெடுத்தபடியினாலே அவனுக்கு இந்த பெயரை சூட்டுகிறாள். யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன். அந்த யாபேஸ் வளர்ந்து வரும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே அந்த தாக்கம் இருந்து கொண்டே இருந்தது. என் தாய் எனக்கு இப்படி ஒரு பெயரை வைத்து விட்டாளே என்று சொல்லி, ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே எப்படி இந்த பெயரை நான் மாற்ற முடியும், இந்த பெயருக்கு ஏற்ற குணம் எனக்குள்ள வந்துவிடக்கூடாது என்று சொல்லி, எனக்கு அந்த துக்கமே வேண்டாம் என்று சொல்லி அவன் ஒரு நாளிலே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். 10வது வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் சொல்லுகிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கும் பல சூழ்நிலைகளிலே துக்கத்தினாலே நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். பல துக்கங்கள் உங்களை நெருக்கி இருக்கலாம். சில வேளைகளிலே நமக்கு அருமையானவர்களை நாம் இழந்து போன அந்த துக்கம், அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த துக்கம் நம்மை விட்டு மாறவே மாறாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஆண்டவர் அன்றைக்கு யாபேஸ் விண்ணப்பம் பண்ணின விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அவன் சொன்னான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் என் எல்லைகளெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும், தீங்கு என்னை தொடரக்கூடாது, என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அந்த தீங்குக்கெல்லாம் விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை உடனே தேவன் அருளினார். இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய துக்கத்தை அப்படியே ஆண்டவர் மாற்றி விடுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்னைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இவ்வளவு நாட்கள் நீங்கள் துக்கப்பட்டு கலங்கி போய் உட்கார்ந்திருந்தீர்கள். இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வந்திருக்கிறீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அது எந்த விதமான துக்கமாய் இருந்தாலும் இன்றைக்கு அந்த துக்கத்தை ஆண்டவர் அப்படியே சந்தோஷமாக மாற்றி விடுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 13 இப்படியாய் சொல்லுகிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய துக்கத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுகிறார். நம்முடைய சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கும்படி நம்மை சந்தோஷத்தினாலே நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற அந்த சந்தோஷத்தை நாம் முழுமையாய் பெற்று அனுபவிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால நிரப்புகிறார். இனி நாம் துக்கப்படவே வேண்டாம். துக்கத்திற்கு பதிலாகத்தான் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே அந்த வாக்கை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். என் துக்கம் இன்றோடு முடிந்து போகிறது என்று விசுவாசிப்போம். தேவனுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நாம் பெற்று அனுபவிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையை கொடுத்து இன்றைக்கு ஒவ்வொருடைய இருளையும் வெளிச்சமாய் மாற்றி அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி கலிகூற பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியினாலே நிரம்பி மிகுதியான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நீர் உதவி செய்யும். எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒவ்வொருவரும் அனுபவிக்க இன்றைக்கு உதவி செய்யும். துக்க நாட்களுக்கு முடிவு வந்துவிட்டபடியினால் உமக்கு நன்றி. இன்றோடு துக்க நாட்கள் முடிந்து விட்டது என்று ஒவ்வொருவரும் சந்தோஷமாய் ஆண்டவரை துதிக்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.